ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஸ் பிஎஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. அதை பற்றி தெளிவான விளக்கத்தை இப்போ பார்ப்போம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வா உனக்கு தரேன். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்மசி அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிசன் துறை, மருந்தியல் துறைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது தான். அதாவது ஒரு டேப்லெட்டை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது, என்ன ரியாக்ஷன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த டேப்லெட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுறது, புதுசாக எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு என்ன டேப்லெட் கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறது தான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இங்கே பல்லு பிடுங்குற பழக்கம் உண்டா? ஓ பிடுங்கலாமே. பிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல் மருத்துவத்தை பற்றி படிக்கிற ஒரு பட்ட படிப்புன்னு சொல்லலாம். இந்த படிப்பில் முழுக்க பல் மருத்துவத்தை பற்றி மட்டும்தான் நம்ம 5 வருஷம் படிக்க போகிறோம். இந்த பல் மருத்துவத்தை பற்றி படிக்கிறப்போ இதில் வந்து பல் அறுவை சிகிச்சைகள் எப்படி இருக்கும், பல் நரம்பு சிகிச்சைகள் எப்படி இருக்கும், மக்களோட வேர் சிகிச்சைகள் எப்படி இருக்கும், அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நம்ம பற்களை எப்படி பராமரிக்கணும், அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பற்களை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல் மருத்துவத்தை பற்றியே துல்லியமாக நம்ம இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியோட எலிஜிபிலிட்டி டியூரேஷன் என்னென்னு பார்ப்போம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிடுங்க. 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி குரூப்பை தேர்வு பண்ணி நீங்கள் படிக்கணும். பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன டியூரேஷன், என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்யூரேஷன் வந்து 5 இயர்ஸுங்க. இந்த 5 இயர்ஸ் வந்து நம்ம 4 இயர்ஸ் படிக்கிற மாதிரியும் தென் 1 இயர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரியும் இருக்கும். இதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்குறப்ப நம்ம 10th and 12th முடிச்சிருக்கணும். இந்த 2 இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம 40% மேலே எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடப்பிரிவுகளையும் 12th எடுத்து படிச்சிருக்கணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நீட்டுங்கிறத கண்டிப்பாக அட்டன் பண்ணி, இது வேணால் பிடிஎஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த நீட்டை நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி நமக்கு 17 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கி அதையும் நம்ம சப்மிட் பண்ணணும். இது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் சொல்லலாங்க. பேச்சுலர் ஃபார்மசி மருந்தியல் துறையில் வந்து என்னென்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருந்து விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்மகாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. மருந்து விஞ்ஞானம் புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணலாம், அதை வச்சு பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் தயாரிக்கலாம், இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பாங்க. ஃபார்மசிக்கு தனியாக ஒரு சட்ட ஒழுங்குமுறைகள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம மருந்து தயாரிக்கிறதாகட்டும், மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாகட்டும், மார்க்கெட்டிங் ஆகட்டும், எல்லாமே அந்த சட்ட ஒழுங்குமுறைக்கு உள்ளடக்கி தான் நம்ம வந்து அந்த வேலைகளை செய்யணும். குவாலிட்டி செக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்தோட பயன்பாடு, அது எப்படி வந்து எந்த அளவுக்கு பயன்படுது, அதை தயாரிக்கும் போது அந்த குவாலிட்டி செக்கிங்னு ஒன்று பார்ப்பாங்க. நீங்கள் பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிக்கிறப்போ நீங்கள் முழுக்க பல் அறுவை சிகிச்சைன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த பல் அறுவை சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணணும், ஆஃப்டர் சிகிச்சைக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பிஃபோர் சிகிச்சைக்கு முன்னாடி பல்லை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நரம்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதையும் நமக்கு வந்து ஆஃப்டர் பிஃபோர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதில் முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. சேம் அதுவும் எப்படி முன்ன பின்ன இருக்கணுமா இருக்கும். தென் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல் மாற்று அறுவை சிகிச்சை, அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதோட ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பிடிஎஸ்ல ரொம்ப டீப்பாக படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரி கருவிகள்லாம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பல் மாற்று அறுவை சிகிச்சைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற அறுவை சிகிச்சைகள், இந்த பல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளாக இருக்கட்டும், இதில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்களில் ஏற்படுற நோய் வந்து எதனால் நோய் ஏற்படுது, அதை நம்ம எப்படி கண்டறியணும், கண்டறியப்பட்ட நோய்களுக்கு வந்து நம்ம எப்படி சிகிச்சைகள் அளிக்கணும், அந்த சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கணும் அவர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் முழுக்க படிப்பாங்க. ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்குங்க. அதாவது வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கவர்மெண்ட்லேயும் சரிங்க, ப்ரைவேட்லேயும் சரி, நிறையா வேலைவாய்ப்புகள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்மடிக்கல் டெக்னாலஜிஸ்ட்டாக போகலாம், அதாவது ஒரு மெடிக்கலில் வந்து ரெஃபரன்ஸாக இருக்கலாம், பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்துவியல் துறையில் ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். பிடிஎஸ் படிக்கிற மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புகள் மற்றும் சேலரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வேலைவாய்ப்புகள் பிரைவேட் செக்டரை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் மருத்துவராக பணியாற்றலாங்க. அதாவது டென்டலிஸ்ட்டாக பணியாற்றலாம். அப்படி பணியாற்றுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பெர் ஆனம் 4 lakh to 5 lakh வரலும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், ஏர்ன் பண்ணலாங்க. இதுவே வந்து பிரைவேட் செக்டர் அல்லாத நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சுயதொழில் வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கிளினிக் மாதிரி ஆரம்பித்து உங்களை தேடி ஒரு பேஷண்ட்ஸுக்கு, அதாவது நோயாளிகளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து
சிகிச்சைகள் பண்ணலாம். ஸோ இது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்தி உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். இதை தாண்டி கவர்மெண்ட் செக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம அரசு பல் மருத்துவமனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயாக இருக்கட்டும், இங்கே இந்த 2 இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்வியை கற்றுத்தர ஒரு ஆசிரியராகவோ அல்லது பணியாற்ற ஒரு மருத்துவராகவோ அந்த 2 இடத்துலையும் வந்து நீங்கள் பணியாற்றிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5 லேக்ஸ்லேருந்து 8.5 லேக்ஸ் வரல இருக்குது. இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகவே இருக்குங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டென்டிஸ்ட்டாக நீங்கள் முடிச்சுட்டு ஒரு டென்டல் டாக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் நான் சொன்ன மாதிரியும் கவர்மெண்ட் செக்டர்லையும் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சேலரி எல்லாம் இருக்கும். சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இப்போ போகிறதுன்னு தாண்டியும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓனாக இப்போ வந்து உள்ளூர்லேயோ இல்லை வெளியோ நீங்கள் வந்து ஓனாகவே மெடிக்கல் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா இது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சேவைகளை உள்ளடக்கியது. இந்த கோர்ஸ் பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ரிப்ளை பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் தந்துடுறோம். மருத்துவ பல் நிபுணராக, அதாவது ஒரு டென்டலிஸ்ட்டாக நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி எடுத்து படிக்கலாம். நீங்கள் வந்து நீட் அட்டன் பண்ணுறீங்க, நீட் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, வெட்டினரியும் கிடைக்கல, ஒரு டாக்டர் ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிஎஸ் எடுத்து தாராளமாக படிக்கலாம். பிடிஎஸ் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி இருக்கிற பட்சத்தில் ப்ரைவேட் செக்டர்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு ஸ்கோப் இருக்கும். தென் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லாங்க. ஸோ இந்த பிடிஎஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அடையணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பிடிஎஸ் எடுத்து படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.